இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஃபூயானை காமிக்கிறாங்க. அவங்க பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக அவன் வரான். பாட்டி போனதுமே ரொம்ப கோவமாயிட்டு நீ நீடன் பண்ணுறான்னு சொன்னதுமே அவன் எதுவுமே பாட்டி எதிர்த்து பேசலாம். அங்கே நீடன் பண்ணதுமே உனக்கு வந்துட்டு வயசு எவ்வளோ ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு பிள்ளைக்குட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், எப்படா கல்யாணம் பண்ணுவேன், என்னை இப்படியே சாக விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் இதில் சாரோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோ நீ வாயமுடுன்னு சொல்லிட்டு பாட்டி கூடி சீக்கிரம் நான் வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாட்டின்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நீ அப்படி மட்டும் பார்க்கலன்னு வச்சுக்கோமே என் மூஞ்சவே நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் பாட்டிகிட்ட நீங்கள் உண்மையை சொல்லிட வேண்டியதானே, ஏன் மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் அப்படி உண்மையை சொன்னேன்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க ரிப்போர்ட் எல்லாமே போய் செக் பண்ணதில்லை, அவனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கவலையாயிட்டு அப்போ நான் மேரேஜ் பண்ணி ஒரு பிரோஜனம் கிடையாது, இதுக்கு ஏதாச்சும் வேற ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு சொன்னதுமே பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்கன்னா ஸோ இது மூலமாக வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக பெற்றுக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு போயிருக்கான். இதனால தான் அவன் மேரேஜ் பண்ணாமல் இருக்கான். இப்போ இது எப்படி போய் பாட்டிகிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டர்கிட்ட அங்கே செக் பண்ணிவிட்டு அங்கே 2 வீக்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதும் ஐயோ டாக்டர் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இப்போ வரைக்குமே வந்து எந்த பையன் கூடயுமே நைட்டை ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது, எனக்கு பாய் ஃப்ரெண்டு கூட கிடையாது, நான் எப்படி போய் கன்சீவாக இருப்பேன்னு சொன்னதும் இது வந்து கொஞ்சம் மிராக்கலான விஷயந்தாம்மா, பட் நீங்கள் உண்மையிலே நீங்கள் கன்சீவாக தான் இருக்கீங்க, ஒருவேளை ஏதாச்சும் பசங்க வந்து குளிக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிருந்துருக்கலாம், ஸோ அந்த விந்தணுக்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம், அதனால் கூட இப்படி எல்லாமே மாறி இருக்குல்ல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே தண்ணியில் வந்து குளிச்சுட்டு இருந்திருக்கான். அதே இடத்துக்கு தான் ஹீரோயினுமே போய் ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே போய் குளிச்சுருந்துருக்கா. ஸோ ஒருவேளை அந்த பர்சன் தான் இந்த குழந்தையோட அப்பாவை இருப்பானா, ஐயோ கடவுளே என் தலை இழுத்து எனக்கு இப்படி இல்லாமல் நடந்து தொலையணும்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறா. நான் டாக்டர் மீட் பண்ணதான் வராரு, ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்கலான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பட் அங்கே ரிப்போர்ட் கீழே கிடக்கவுமே இந்த பொண்ணு அன்னைக்கு குளத்தில் பாஸோட சேர்ந்து அங்கே குளிச்சாங்களே அப்படின்றத சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா 2 வீக்ஸ் அங்கே பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, ஒருவேளை வந்து அந்த மிராக்கள் வந்து இந்த பொண்ணு மூலமாக நடந்துருச்சா, பாஸ் வந்துட்டு ஏதோ அப்பாவாயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்டை தூக்கிட்டு அங்கே டாக்டர்கிட்ட போகிறாரு. அப்போ அங்கே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொண்ணு என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாப்பா அந்த பொண்ணு பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பட் அவள் யார்ட்டையுமே நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்கிறா, குழந்தை பாய் ஃப்ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறான்னு சொன்னதுமே ஐயோ மேடம் நீங்கள் வந்துட்டு கடவுள் தான் போங்க அப்படின்றத சொல்கிறாரு. என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எங்கள் பாஸோட சேர்ந்து இந்த பொண்ணு ஒரே புல்ல குளிச்சுட்டு இருந்தாங்க, மூலமாக எதுவும் கன்சீவாக இருக்கலாமான்னு சொன்னதுமே அப்படி வந்து ரொம்ப வந்து ரேராக தான் நடக்கும், நான் இப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணி வேணா சொல்லவான்னு சொன்னதும் ஆமாம் அவரோட சாம்பிள் இங்கே இருக்குது இல்லையா, நீங்கள் அதை எடுத்து இந்த பொண்ணோட தவிர சேர்த்து அங்கே மேட்ச் பண்ணி பாருங்கள், எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு குழந்தை அவரோட தான் சொன்னதும் அவங்க உடனே டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சார் இது பேபி அவங்களோட தான் சொன்னதுமே அதை கேட்டு அவளுக்கு தலைகீழாய் போயிருது. சந்தோஷம் தாங்க முடியல, இந்த நியூஸை பற்றி நீங்கள் வெளியே எங்கேயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பார்த்துக்கான் சார் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னதுமே பட் அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவ்வளோதான் அசிஸ்டன்ட் கோவம் ஆகிட்டு அங்கே இருக்க எல்லாரையுமே மீட்டிங் கேன்சல் பண்ணியாச்சு, பிறகு பண்ணிக்கலாம் முதல் எந்திரிச்சு போங்கன்னு சொன்னதுமே என்னடா சிந்தாளுக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோட்டாங்க சார் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, ஒரு பொண்ணு உங்கள் கூட சேர்ந்து பூலில் கொஞ்சம் நேரம் அந்த ஹோட்டலில் குளிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட உடம்புல உங்களோட விந்தணுக்கள் போயிருக்கு, ஸோ இது மூலமாக அவங்க வந்து அம்மாவாக போகிறாங்க, ஸோ அந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு உங்களுக்கு புரியுதான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு கடவுள் எனக்காக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே சந்தோஷமாக எழுறான். என்னால் இதை நம்ப கூட முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அங்கே சோஃபியை பற்றி எனக்கு விசாரித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லு அப்படின்றத சொல்கிறான். கண்டிப்பாக அந்த பொண்ணு எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தான், எனக்கு அப்பாவாகிற வாய்ப்பை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கான்.
ஸோ வீட்டில் நம்ம சோஃபி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியலை, பட் இருந்தாலும் பேபியை போய் நான் எப்படி அபார்ஷன் பண்ணுறது, கண்டிப்பாக இந்த குழந்தைய நான் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டங்க யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்பாங்க லில்லி வந்துடுறா ஹீரோயினை, நீ என்ன வந்து மறைச்சிட்ருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, நீ வா மோதோன்னு சொல்லிட்டு அடிச்சங்க இழுத்துட்டு போயிட்ட உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட. இவள் கன்சீவாக இருக்கா அவங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவமாகி போயிட்டு குடும்பமானத்தை வாங்குறதுக்குனே பிறந்திருக்கியா, ஷெங்கோட சேர்ந்து உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நீ எங்களை அசிங்கப்படுத்தணும்னு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அங்கே அபார்ஷன் பண்ணுறதுக்கு மெடிசன்லாம் வாங்கிட்டு வர சொன்னதுமே, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட நான் வந்து சொந்த பொண்ணு என்கிட்ட நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அது சின்ன பிள்ளை, அது என்ன பண்ணும், நான் வந்து பேபி பெற்றுக்கணும்னு சொல்லும்போது நீ எவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே லில்லிட்ட நாங்கள் வந்து முக்கியமான வேலையாக வெளியே போகிறோம், மெடிசன் வந்ததுமே அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணி விட்டு வாயில் அந்த மெடிசனை ஊற்றி விட்டு அப்படின்ற செட்டு போனதும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது அவங்க அசிஸ்டன்ட்மே மெடிசனை கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. அப்பாங்க இந்த மெடிசனை நீ வந்துட்டு இப்போ குடின்னு சொன்னால் ஹீரோயின் வாயை திறக்க மாட்டான், நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க என்ன விடுன்னு சொல்கிறா. பட் எங்கே வந்துடுறான். அப்பாங்க அந்த லிலி சொல்கிறா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்களோட சேர்ந்து மேரேஜ் இவளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பட் இவள் அம்மாவாக போகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஒரு பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு, நான் இப்போ வரைக்கும் யாரையுமே டச் பண்ணது கிடையாது, பட் இவளை பார்த்தையா என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு, மேரேஜுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாளா, நானுமே இப்போ வரைக்குமே எந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடியுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது, ஸோ மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு, நான் இப்போ அதை பண்ண போகிறேன்னு சொன்னதும் சரி ஓகே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லில்லி போனால், எங்கே போயிட்டுருக்க நீயுமே ஃப்ரீயாக ஷோ பாருன்னு சொல்கிறான். ஸோ அவளுமே வெக்கம் இல்லாமல் நின்றுட்டு இருந்தா, இவன் அவகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ், அந்த பொண்ணு ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணு தான், பட் அந்த பொண்ணை வந்து குடும்பத்தில் எல்லோரும் பாடாதான் படுத்திட்டு இருப்பாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து அந்த வீட்டுக்குமே அவங்க தேடி வந்துடுறாங்க. சோப்பாங்க அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இப்போ பயங்கரமாக கத்திட்டு இருந்தா, நம்ம ஃபூயானங்க உள்ளே வந்துடுறான். வந்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் காப்பாற்றினதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அரண்டு போயிருக்கா. அப்போங்க லில்லி நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையை வெளியே போங்கன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு வாய முடிட்டு நில்லுன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஷேங்க் அவ கூட சேர்ந்து மேரேஜ் ஆக போகுது, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோ ஏன் நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுறா. அப்போங்க சார் ஃபஸ்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னதுமே உடனே அங்கே நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு போகிறான். இதுக்கப்புறம் சோஃபியோட பக்கத்தில் யாராச்சும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே உங்களை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன் வயிற்றில் வரல குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொன்னதும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறா. என்னோட பேர் ஃபூயா, நான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான், உனக்கு வேணா நம்ம இப்போவே மேரேஜ்மே பண்ணிக்கலாம், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக எடுத்துக்குவேன்னு சொன்னதும் பட் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இப்போ ரெடியாக இல்லை அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டு சரி ஓகே சார் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்கன்னு சொன்னதுமே உடனே வந்துட்டு அங்கே பாட்டியை மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ பாட்டி அங்கே வந்து ஏய் என்னடா வந்து இங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ராமா பண்ணுவீங்கன்னு பேசி தானே வச்சுருந்தீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுண்டான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே ஹீரோ பாட்டி நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னதும் என் முன்னாடி நீட் ஆன் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீட் ஆன் பண்ண வச்சுட்டு அங்கே பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் நான் உண்மையிலே கன்சீவாக தான் இருக்கேன்னு சொன்னதுமே காசுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொட்டி இந்த காசு எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகும்போதுன்னு சொன்னதுமே நீங்கள் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கீங்க, காசுக்காக நான் ஒன்றும் போய் சொல்லலை, உங்கள் பேரனோட குழந்தை தான் என் வயிற்றில் இருக்குன்னு அவள் சொல்கிறா. பட் அவங்க வாய்க்கு வந்தபடி சோஃபியா அசிங்கப்படுத்தினதும் அவள் இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பாங்க அவனுமே பின்னாடியே ஏன் பாட்டி நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ண போனதும் அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நாங்கள் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, சாரோட குழந்தை வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, இங்கே பாருங்கள் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ஃபேக்காக எதுவும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களான்னு சொன்னதும் ஃபேக்காக எப்படி போய் நாங்கள் ரெடி பண்ணுவோம் சொல்லுங்கள், இது ரொம்பவே உண்மையான விஷயம், அந்த பொண்ணு இப்போ கன்சீவாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு ஏண்டா படுபாவி முந்தையே சொல்லலைன்னு சொன்னதுமே கூட்டிகிட்டு வந்து சொன்னதுக்கு தான் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டீங்களே அப்புறம் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. இதை புரிய வைக்க தான் நாங்கள் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னதும் ஐயோ போய் அவளை கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்றத சொல்லிட்டு இவங்களுமே கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. சோப்பா அவன் அங்கே போயிட்டு தயவு செஞ்சு நீ வந்து நில்லுமா போயிடாதன்னு சொன்னதுமே பாட்டி எப்பயுமே ஏற்றுக்கப்படுறது கிடையாது, அவங்க சந்தேக பார்வையில் பார்க்குறாங்க. நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன்னு அவள் சொன்னதுமே பாட்டி அங்கே வந்துட்டு தயவு செஞ்சு நீ வந்து போயிடாதம்மா, நான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ வந்து இந்த மாதிரி பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு எல்லாமே கேட்குறாங்க.
ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே எமோஷன் ஆகிடுறா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஏகப்பட்ட அங்கே வந்து மெய்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ரூம் இதுக்கப்புறம் உன்னோட தான் சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, இவ்வளோ லக்ஸரியான ரூமுக்கு வந்துட்டு எனக்கு வந்து புதுசாக இருக்குது இதெல்லாம் சொன்னதும், இதெல்லாமே நீ ரொம்ப டிசர்வ் ஆனவ தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் உனக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நீ வந்துட்டு எனக்கு இப்போ அப்பாவாகிற சான்ஸை கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கான். நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ நான் அவளுமே சொல்கிறா. பக்கத்தில் ரொம்ப ரொமான்டிக் ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணுறதுக்காக போனால் பாட்டி பார்த்தாங்க அவளுக்கு சூப் எல்லாமே கொண்டு வந்து இது குடிமா பேபிக்கு ரொம்ப நல்லது ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே, பாட்டி நீங்கள் நாக் பண்ணிட்டு வர வேணாமான்னு சொன்னதும், அடிக்கடி இந்த ரூமில் நான் வர வேண்டியதாக இருக்கும், பார்த்து நீ இதே இருந்துக்கிறணும், அவளை நான் கேர் பண்ணணும்லன்னு சொன்னதும், ஹீரோயின் கண்டிப்பாக பாட்டி அப்படின்றத சொன்னதும், சரி நீ குடி நீங்கள் பேசிட்டுருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போங்க சரிப்பா நான் உன்னை நல்லா கேர் பண்ணிக்கல, நான் இங்கேவே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன், நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போனால், ஹீரோயின் நீங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சா தெரியாமல் 2 பேரும் ஸ்லிப் ஆகி பக்கத்தில் போயிடுறாங்க. இப்போ க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி அவன் காலை பிடிச்சி திரிகிட்டு, என்னடா உனக்கு அதுக்குள்ளே சோஃபி பக்கத்தில் நெருங்கி போகணுன்னு ஆசை வந்துருச்சா, 3 மந்த்ஸ்க்கு நீ அவள் பக்கத்தில் நெருங்கி போகக்கூடாது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், இப்போ நீ வந்துட்டு ஒழுங்காக விலகிடுடான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போங்க பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் அவர் என்னை காப்பாற்ற போய் தான் பக்கத்தில் வந்துட்டார் பாட்டின்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் தான் விழுறாங்க. அப்போங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ நல்லா கேர் பண்ண வேண்டியது என்னோட கடமை, மரியாதை போய் வேறு இடத்துல தூங்குடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அனுப்பி விட்டுட்டு அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை ஹீரோயினை பற்றி கேட்டதுமே இப்படி எங்கூட சேர்ந்து அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவன் ரொம்ப மோசமானவன், அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணா, 2வது அந்த ஃபேமிலியுமே ரொம்ப தான் மோசமாக அந்த பொண்ணை நடத்திருக்காங்க பாட்டின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாகி போயிட்டு அந்த ஜியாங் ஃபேமிலியை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸோ வில்லி உங்கள் பேரண்ட்ஸ் வந்ததுமே நான் வந்து எவ்வளோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேம்மா, அவள் வந்து ஓடி போயிட்டா வேறு ஒருத்தையும் கூட சென்று சொல்லி அவள் ஒரு கதையங்க கட்டிகிட்ருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுமே அவள் எங்கள் குடும்பத்தில் பிறந்ததே ரொம்ப கேவலம், எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே அவள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்து பார்ட்டி நடக்க போகுது, அங்கே ஒரு பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் வர போகிறாங்க, கண்டிப்பாக நீயுமே அங்கே வரணுமா, உன்னை பார்த்துட்டு அந்த பையன் வந்து ஓகே சொல்லிட்டான்னா நம்ம பிஸ்னஸ்மே நல்லா நடக்கும், உனக்குமே பெஸ்ட்டான வந்து மாப்பிள்ளை கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாக பேசினதுமே அதை கேட்டுட்டு அந்த லில்லிக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. வாவ் எனக்கு மட்டும் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை கிடச்சா என் லைஃபே டோட்டல் செட்டில்மெண்ட்டு தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கா. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டிக்கு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். அவங்க மெடிசன் எல்லாம் எடுக்க மறந்துடுறா. பட் அவனை பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக அவளுக்கு கொண்டு வந்திருக்கான். எதை பற்றியுமே நீ கவலைப்படாத, உன்னை கேர் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. என் சொந்த ஃபேமிலி என் மேலே எப்பயுமே அக்கறை வச்சதே கிடையாது, பட் இவரை பாரு என்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க உள்ளே போனால் அப்போ அங்கே அந்த லில்லி வேணுக்குனே ஹீரோயினை வந்து இடித்து தள்ளி விட்டுட்டு, என்னப்பா இங்கேயுமே வந்து வேற ஒருத்தையும் கூட வந்து குடும்பமானத்தை வாங்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அவமரியாதைப்படுத்துகிறா. அதை கேட்டதுமே அவ்வளோதான் ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி அவட்ட அவமரியாதையாக பேசுவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு எதுக்காக இப்படி எங்கள் குடும்ப மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க, ஏன்னா பண்ணாமல் வேற ஒருத்தையும் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, உனக்கு இங்கே அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அப்பா அங்கே பிடிச்சி திட்டாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே இப்போ நாங்கள் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அங்கே யாருன்னே தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கே வந்திருக்காங்க. சொல்கிறாரு யாரை மீட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களோ அவங்கள தான் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவன் கண்டிப்பாக பூவாக இருக்க சான்ஸே கிடையாது, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் போய் அவர் போய் சூஸ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அப்பங்க சாரி கேட்குறான், என் குடும்பம் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திருச்சுலன்னு சொல்லிட்டு. பட் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே அந்த ஆடிஷனுமே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான் உனக்கு என்ன வந்து பிடிக்குதோ நீ எல்லாமே வாங்கிக்கோ, நான் வாங்கி கொடுக்குறேன், நீ எதை கை நீட்டினாலும் வாங்கலான்னு சொன்னதுமே அங்கே அந்த நெக்லஸ்லாம் பார்த்தா விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லையான்னு சொன்னதும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, உனக்கு பிடிச்சதை நீ வாங்குன்னு சொன்னதும் அப்போ அந்த லில்லி சொல்கிறா இப்படி இந்த புவர் பீப்புளெலாம் பணக்காரவங்க மாதிரிங்க ஷோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பையில் 10 காசு இருக்காது, ஆனால் வந்து வார்த்தை ஜாலம் மட்டும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டேக்கா.
அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருது ஏலமே. ஃபஸ்ட்டு 5 மில்லியனில் ஸ்டார்ட் பண்ணதுமே ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஏலத்துக்கு கேட்குறா. அங்கே அவளுமே வந்துட்டு போட்டி போட்டு கேட்டதும் அப்போங்க அது உனக்கு பிடிச்சிருக்கா, நான் வந்துட்டு இப்போ அந்த ரெட் லைட் ஏற்றுறேன்னு சொன்னதும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா 100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்போங்க அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும்ப்பா வேணான்னு சொன்னதுமே அவன் அங்கே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு பண்ண சொல்லிடுறான். ஸோ அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அப்பா நம்மளுமே ரெட் லைட் ஏற்றலான்னு அந்த லில்லி சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கம்மா, அது ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும், நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொன்னதும் அப்பா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாங்கன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. நீ வந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, என்ன வேணாலும் உனக்காக பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலை ஆயிடுச்சுக்கு. இவங்களோட சொந்த பொண்ணு நான், அந்த லில்லிக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணுற லெவலுக்கு எப்பயுமே என்னை இவங்க பாசமாக பார்த்துக்கவே மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்ததுமே இந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போயிட்டு என்ன வாங்க நீ காசு கொண்டு வந்தியான்னு சொன்னதும் மிஸ்டர் ஃபூ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருனா நீ போட்டிக்கப்படுவியா, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, மிஸ்டர் ஃபூ எங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டா. நம்ம ஹீரோட்ட போய் எங்கே சாரி கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த சேங் அங்கே வந்து அங்கே யார் வந்து அந்த நெக்லஸ்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா ஷேங் இப்போ இங்கே வந்துட்டான், நீ மரியாதையோட இவன்ட்ட இப்போ நீ சாரி கேட்டினா உனக்கு நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாகறாரு. ஆமாம் நான் சொல்கிறத கேட்டு நீ இப்போ நடந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவ்வளோதான் ஹீரோ கோவம் ஆகிட்டு நீ என்னடா ஏன் பொண்டாட்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு ஏன் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோவோட பாட்டி அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இந்த பார்த்தியா ஃபோவோட கிராண்ட்மா தான், நீ வந்துட்டு இவங்களை ஐஸ் வச்சு பேசுனேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ வந்து இந்த வீட்டோட மருமகள் ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போங்க அந்த ஷேங் பார்த்தா பாட்டி நீங்கள் இதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்து பார்த்துருப்பேனேன்னு சொன்னதும் உன்னை வட நான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு என்ன தெரியும் தான் என் பேரனோட பொண்டாட்டி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துவீங்க, உங்களை நான் சும்மா பட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே பயமாயிருது, என்ன வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு ஒரு ஆர்டினரி ஃபேமிலியாக சேர்ந்தவ, இவ்வளோ போய் நீங்கள் எப்படி வந்துட்டு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க அந்த ஷெங்கை பிடிச்சி அடித்து வெளியே தள்ள சொல்லிடுறாங்க. பிறகு அந்த ஃபேமிலிகிட்ட நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னோடய வீட்டு மருமகளை ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்தியிருக்கீங்க, உங்களை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு திட்டாங்க. அப்போ அவங்க அப்பா நான் வந்துட்டு உன்னோட சொந்த அப்பா தானம்மா, தயவு செஞ்சு நீ சொல்லி பாட்டிகிட்ட புரிய வையின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அந்த லில்லிக்குமே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. நீங்கள் எல்லாருமே என்னோட பேத்தியை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி திட்டுறாங்க. அப்பாங்க ஆனால் ஹீரோயின் சொல்கிறா இந்த வீட்டிலே வந்துட்டு என்னை அதிகமாக கொடுமைப்படுத்தினது இந்த லில்லி தான், என்னோட பேபி அவாஷன் வேற பண்ண அவள் ட்ரை பண்ணான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்ப கோவமாகி போயிட்டு பாட்டி என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க, ஃபோ ஃபேமிலியோட வாரிசுவை அழிக்க பார்க்குறீங்களா, உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து இப்போ இருக்கிற கான்ட்ராக்ட்லேருந்து இதுக்கப்புறம் போட போகிற கான்ட்ராக்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னதும் ஐயோ நான் நாசமாக போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயங்கரமாக அழுகிறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடித்து எல்லாத்தையுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொன்னதும் அந்த லில்லிக்கு ரொம்பவே வைத்தறிச்சல் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட நீ என்ன என்னோட மருமகளுக்கு ஏதாச்சும் வந்து நெக்லஸ் வாங்கி கொடுத்தியா இல்லையான்னு சொன்னதுமே ஆமாம் பாட்டி நான் பை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். பார்த்தாங்க ஏகப்பட்ட நெக்லஸ் அங்கே பை பண்ணியிருக்கான். சோப்பங்க அந்த நெக்லஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுலேருந்து ஒன்றை சூஸ் பண்ணி அவன் ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னதுமே உன்னை விட எதுவுமே எக்ஸ்பென்சிவ் கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பீங்களம்மா வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாட்டி எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்காக பெட்ரூமில் புதுசாக அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தே உனக்காக தான் நான் இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் பாட்டி இதெல்லாமே எனக்கு பழக்கமே இல்லை பாட்டின்னு சொன்னதுமே பட் இருந்தாலுமே இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நீ வந்துட்டு இதை இந்த பெட்ரூமில் போய் நீ வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே அவளுக்குமே சந்தோஷமாயிருது. ரூமில் போய் அங்கே தூங்கும்போது ஹீரோ நீ எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு நடந்தது எல்லாத்துக்குமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ண போனதும் அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு நான் இதுக்கெல்லாம் இப்போ ரெடியாக இல்லைப்பா அப்படின்றத சொன்னதும் நீ கவலைப்படாத உன்னோட விருப்பம் இல்லாமல் எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ரெஸ்டடுன்னு அவன் சொல்கிறான்.
சோப்பாங்க நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தது இவன் பக்கத்தில் இருக்கவுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. நேற்று நைட்டு என்ன எதுவும் நடந்துருச்சா, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும், ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான் பிடிச்சிட்டே படுத்துட்டேம்மா, அதனால தான் நான் இங்கே படுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ பாட்டி வந்துடுறாங்க. டே உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்னடா பண்ணியிருக்கன்னு சொன்னதும், ஐயோ பாட்டி நீங்கள் வேற ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு இப்போ ஷாப்பிங் போகணுமான்னு சொன்னதுமே, பாட்டி கொஞ்ச நாளில் நான் வந்து குண்டாயிருவேன், வயிறுலாம் பெருசாயிரும், ட்ரெஸ் எல்லாமே பத்தாது பாட்டி, அது வேஸ்ட்டாக தான் போகும்னு சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்லையே, அது வந்துட்டு வேணான்னா போட்டுடலாம் கீழே, இப்போ என்ன வந்து பிரச்சனை, என் மருமகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பிடிச்ச எல்லாத்தையுமே அவன் வாங்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே கால் வந்துடுது. சரிப்பா இப்போ முக்கியமான மீட்டிங் வந்துருச்சுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறாங்க. அங்கே நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே கார்டு எல்லாமே கொடுத்ததும், இல்லை என்கிட்ட கேஷ் இருக்குது நான் வந்து கொடுத்துக்கிறேன்னு சொன்னதுமே, இல்லை கண்டிப்பாக இதை நீ வச்சுக்கோ உனக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே பட்லர் எல்லார்ட்டையுமே இதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணதை காரில் வச்சுட்டு வாங்க, நான் பாட்டிக்காக ட்ரெஸ் வந்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து காமிக்க சொல்கிறா. ஸோ அந்த சேல்ஸ் கேர்ள் உள்ளே போனால் அப்போ அந்த லில்லியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. என்னப்பா சோஃபி நீ இங்கே சுற்றிட்டு இருக்க, ஏன்னா உனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பர்சனோட சேர்ந்து அஃபேர் ஆகி குழந்தை எல்லாமே பெற்றுக்க போகிறையாமே, ஏன்னா அந்த பர்சன் எதுவும் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டானா, இப்போ இந்த மாதிரி நீ வந்து நிற்கிற நிலைமை ஆகி போயிடுச்சு, என்ன இங்கே என்ன ஜாப் எது தேடி வந்தியா, இல்லை ஆம்பளைங்களை யாராச்சும் செடியூஸ் பண்ணுறதுக்காக வந்தியா, புதுசாக என்ன எது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அசிங்கசியமாக பேசுகிறாங்க. பட் நம்ம ஹீரோயின்களுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலுமே பேசலை. சேல்ஸ் கேர்ள்கிட்ட கிராண்டாக ட்ரெஸ்ஸை காமிக்க சொன்னால் அவங்களுமே அதே மாதிரி ட்ரெஸ் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. சோப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பேக் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் விஐபி கார்டை கொடுத்ததுமே, இவட்ட எப்படி இந்த கார்டு இருக்கும், கண்டிப்பாக ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணியிருப்பான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே, இல்லை மேடம் இது ஒரிஜினல் தானே அவங்க சொல்லிட்டு பே பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, இவட்ட எதிராக கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே பட்லர் வந்துடுறாரு. நீங்கள் என்ன தைரியம் தான் எங்கள் மேடம்கிட்ட இந்த மாதிரி பேசுவீங்க, மரியாதையோட நீங்கள் சாரி கேளுங்கன்னு சொன்னதும், நாங்கள் ஏன் சாரி கேட்குறோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் திமிரா பேசினதுமே, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே பயந்து போயிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. இப்போ கண்டிப்பாக நீ என்ன சுகர் டாடி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கியா, இந்த ஆள் மூலமாக நீ வந்து இப்போ சம்பாதிக்கிறியான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து அங்கே லில்லிக்கு அனுப்பிவிட்டு, அவள் ஏதோ ஒரு ஓல்டு மேனோட சுற்றிட்டு இருக்காப்பா சுகர் டாடி போல், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவன் கேட்டுட்டு இன்றைக்கி பார்ட்டி நடக்குள்ள அந்த கிளாஸ் ரீயூனியன் பார்ட்டியில் வச்சு அவளை அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மீட்டிங் எல்லாமே முடிஞ்சதுமே அங்கே அசிஸ்டன்ட் சார் இப்படி அந்த பார்ட்டிக்கு நம்ம போகணும் இல்லை, அங்கே போய் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டொனேட் பண்ணணும்ல பாஸ்ன்னு சொன்னதுமே, நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து ஹீரோயின் அந்த கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு அங்கே போனால் அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அவளை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக. ஸோ அங்கே பிரின்சிபல் ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, வந்து வெல்கம் பண்ணுறாரு. அவள் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்திருக்கான், அந்த யூனிவர்சிட்டி பேரவே வந்து பெருசாக்கியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு அங்கே ப்ரைஸ் எல்லாமே கொடுத்ததும் ஃபைனலாக ஹீரோயின் தான் கூப்பிடுறாங்க, ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட்டாக வின் பண்ணியிருக்கா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, வெல்கம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவுமே அவளுக்கு அங்கே அந்த அவார்டு எல்லாமே கொடுத்ததும், இதுக்கெல்லாம் இவ தகுதியானவே கிடையாது, இவ சுகர் டாடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா, காசுக்காக உடம்ப சேல்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தும் போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் இப்படி யார் மேலேயும் பழிய போடக்கூடாது, அவன் என்னோட பொண்டாட்டின்னு சொன்னதும், எனது உங்கள் பொண்டாட்டியா, அது ஆள் வந்துட்டு ஒரு ஓல்டு மேன், அந்த ஆளோட தான் சேர்ந்து இவ சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே பிரின்சிபால் என்ன எவிடன்ஸ் இருக்குது இப்படி இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கோவமானதுமே ரொம்ப அவங்க கோவமாகி போயிட்டு இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சதும், இது ஒன்றும் சுகர் டாடி கிடையாது, நான் அவளுக்காக ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் சைட்டு. அங்கே அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி உள்ளே அவரை கூட்டிகிட்டு வர சொன்னதுமே அவருங்க வந்துட்டு, உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னா இல்லையா ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு, நீ இப்படியா பேரை கெடுத்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க பயந்து போயிட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேட்டதும், நான் ஆல்ரெடி எவ்வளோ டைம் சொல்லிட்டேன், பட் இந்த டைம் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறாங்க. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியுமே எப்பயுமே வந்து ஃபீல் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, உனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்பாங்க நம்ம அங்கே பிரின்ஸிபல் வந்து சார் இது டொனேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட
உங்களுக்கு சைன் பண்ணி எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத அவர் சொன்னதும் ஹாப்பி ஆயிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அவர் போறாரு. ஸோ வீட்டுக்கு அங்கே அவள் ஷாப்பிங் பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்கே வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்காக ஒரு கோட்டுமே வாங்கியிருக்கா. எப்படி இருக்கு உங்களுக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் என் பொண்டாட்டி ஆசையாக வாங்கி கொடுத்தது, அது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் அப்படின்றதாவே சொல்கிறான். சோஃபி உனக்கு என்னாச்சு, என்ன வயசானவங்க போகிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது நான் பாட்டிக்காக ஆசையாக வாங்கியிருக்கேன்னு அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கேன் உன் மேலே, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை ட்ரெஸ் வாங்க அனுப்புனா நீ வெட்டிங் ட்ரெஸ்ஸே வாங்காமல் வந்திருக்கேன்னு சொன்னதும் என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ஆளுங்கெல்லாம் கண்டமானிக்கு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தியா, அந்த பேச்சு எதுக்கு தேவையா நம்மளுக்கு, நம்ம வெட்டிங் ரொம்ப சூப்பராக கிராண்டாக ஏற்பாடு பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படின்றத அவங்க சொன்னதுமே பாட்டி நான் இப்போ வந்து வெட்டிங் பண்ணுறதுக்கு விரும்பலை பாட்டி அப்படின்றத சொல்கிறா. நீ ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஆமாம் பாட்டி நான் வந்துட்டு வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நீ வேலை பார்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே அளவெடுக்க சொல்கிறாங்க. ஸோ குடும்பத்தோட ப்ரேஸ்லெட்டையுமே கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு இது உனக்கு தான்ம்மா, இதை நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இது பத்திரமா வைக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து வேலைக்குமே கிளம்புறான். அப்பாங்க அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே குட் லக் மேடம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த கம்பெனிக்குமே போய் அங்கே வந்துட்டு சேர்ந்துடுறா. போனதுமே அவங்க இருக்க எல்லாருக்குமே கால் வந்துடுது, இப்படி நம்ம ஹீரோ அந்த கம்பெனியவே வாங்கிட்டான் ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நீங்கள் போய் உட்காந்து வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாங்க லின்சின்னு ஒரு பொண்ணு வருடா. அந்த பொண்ணுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் பண்ணலை, இப்போ வரைக்குமே வந்து ஃபூயன் வந்து மேரேஜ் பண்ணலை, உனக்காக தான் இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டே அங்கே எப்படிமா உன் ஜாப் எல்லாமே போச்சுன்னு பாட்டி கேட்டுட்டு நீ இப்படி வந்து ஸ்கூட்டியில் போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா, ஏன்னா வந்துட்டு பிரச்சனையாயிரும் ஏதாச்சும்னு சொன்னதும் பாட்டி இதான் எனக்கு ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்குது, நான் பத்திரமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போனதுமே அப்போங்க மேனேஜர் மிஸ்ஸஸ் ஃபோன் சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டதுமே ரொம்ப பயந்து போயிடுறா. என்னோட ஐடென்டிஃபை பற்றி நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, எதுக்காக இவன் இப்போ வந்து கால் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாகி போயிடுது. பட் அவர் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு தப்பாக நினைக்காதீங்க, வெளியே யாருக்கும் தெரியாது, நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது அவங்க இன்னுமே கூட சேர்ந்துட்டு ஹீரோயினை பாடாப்படுத்தணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அவளை வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைக்க சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட ஒர்க் எல்லாமே அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வேலை எல்லாத்தையுமே நீ பண்ணி முடிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இவள் இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கா, இவளுக்கு ஜாப் எதுவுமே தெரியாது, இவளை நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ பிறகு அங்கே நம்ம அசிஸ்டன்ட் சார் இப்படி மேடம் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி நம்ம விசிட் பண்ண போகலான்னு சொல்கிறான். பிறகு அவங்க ஆஃபீஸில் பார்த்தா அங்கே அவங்க உள்ளே என்ட்ரி ஆனதும் அந்த லின்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இன்றைக்கி நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் நானே வெல்கம் பண்ணியிருப்பேன்னு சொன்னால் அவன் கண்டுக்காமல் ஹீரோயினோட பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்னப்பா உன்னோட ஃபஸ்ட் டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹஸ்பண்ட் அங்கே பக்கத்தில் பார்த்தது ரொம்பவே அங்கே பயமாக போயிடுது, என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்காகி போய் அங்கே பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அவங்க ரெண்டு பேரும் இப்படி பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அந்த லின்சிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இவ வந்து அவரை செடியூஸ் பண்ணி பக்கத்தில் இழுக்க பார்க்குறாளான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. இப்போ மீட்டிங்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வெளியே வந்தா அங்கே அந்த லின்னும் அவங்க கூட சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே ஹீரோயினை டீஸ் பண்ணுறாங்க. என்னப்பா நீ வந்துட்டு வந்து வரவங்களையுமே பாஸை கைக்குள்ளே போட பார்க்குற, அப்படின்னா உனக்கு ஜாப் இங்கே நிரந்தரம் தான் போ அப்படின்ற செட்டு பேசினதும் எல்லா கேர்ள்ஸுமே இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இவங்ககிட்ட வந்து வரவங்களே சண்டை போட்டோன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற சைட்டு அப்பாட்ட அங்கே ஸ்கூட்டி எடுக்க போகிறா. நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு எங்கே ஆளை போனான்னு சொல்லிட்டு காணமேனு ஹீரோயினை தான் அவன் தேடிட்டு இருக்கான். அப்போங்க அந்த லின்சி நம்ம ஹீரோட்ட நம்ம ரெண்டு பேர் டின்னர் சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட போய் வா நம்ம வந்துட்டு போகலாம் கார்லன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஸ்கூட்டியில் வந்துக்கிறேன்னு அவள் சொன்னதுமே நான் இருக்கும்போது ஸ்கூட்டியில் போய் நீ போவையா வான்னு சொல்லிட்டு அவள் இங்கே கூட்டிகிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு நான் வந்து கூப்பிடுறேன் என்னை இக்னோர் பண்ணிவிட்டு அவள் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம லின்மே அங்கே வந்துட்டு சொல்கிறா இதைங்க வந்து அவள் செடியூஸ் பண்ண பார்க்குறா, இவ்வளோ ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்போ அங்கே அந்த லின்சியுமே வந்து சரிப்பா நேற்று வந்து உன்ட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண சொன்னமே அது எங்கன்னு சொல்லி கேட்டதும் பண்ணிட்டேனேன்னு சொன்னதுமே போட்டு கமெண்ட் சொன்னால் அந்த பென்ட்ரைவில் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. உன்னால் எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இருந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. பார்த்தா இந்த லின் தான் வந்து அது எல்லாத்தையுமே திருடி இருக்கா. நீ வந்துட்டு எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை, உன்னை ஆஃபீஸை விட்டு ஃபயர் பண்ணுறேன், நீங்கள் எதுக்காக வர்ற, பாஸை வந்து செடியூஸ் பண்ண தானேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போங்க அதை கேட்டுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ இவ கேரக்டருமே ரொம்ப மோசம்தான் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இவளை வந்து ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணணும், கார்ட்ஸை கூப்பிட்டு அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்தா ஹீரோயினுக்கு புக்கே எல்லாமே வாங்கிட்டு வந்துச்சேக்கான். அப்போங்க அசிஸ்டன்ட் பாஸ் போங்க, இருக்க நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக தான் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போங்க என் பொண்டாட்டிக்கு நான் இந்த முன்னாடி வச்சு இன்னைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அது மூலமாக தெரிஞ்சிடல அவள் என்னோட ஒய்ஃப்னு சைட்டாகவே ஹாப்பியாகிட்டு போகிறான். இங்கே கார்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கவுமே அவளை அடித்து தள்ளி விட்டு நீ வந்து அவரை செடியூஸ் பண்ணுவியான்னு சொல்லி பேசும்போது அவரோட என்னோட ஹஸ்பண்ட் என் வயிறில் இப்போ அடிபட்டுருக்கு, எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, நான் கன்சீவாக இருக்கேன், நீங்கள் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஓல்டு மேனுக்கு தான் நீ கன்சீவாக இருப்ப, அவர் வந்து அன்மேரிடு, நீ எப்படி போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து வேமா அவளை காப்பாற்றிட்டு நீ நல்லா தானே இருக்க, உனக்கு அடி எதுவும் படலே இல்லைன்னு சொன்னதும் அப்போ உங்களை செடியூஸ் பண்ண பார்க்குறாள்ல அதுக்காக தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு நம்ம அசிஸ்டன்ட் கண்ணத்தை சேர்ந்து அந்த லின்ஸியை அடிச்சிடுறாரு. உனக்கு என்ன தெரியும் தான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருப்ப, அவரோட ஒய்ஃபவே நீ அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அங்கே பனிஷ் பண்ண சொன்னதுமே பனிஷ் பண்ணுறேன்னா இவன் வந்து எந்த ப்ராஜெக்டையுமே ஒழுங்காக பண்ணலைன்னு சொன்னதும் அங்கே செக் பண்ணி பார்த்தா அந்த லின் திருடி இருக்கா. ரெண்டாவது இவளை கீழே அடித்து தள்ளி விட்டு டார்ச்சர் பண்ணதெல்லாமே பார்த்துட்டு அதே மாதிரி பனிஷ்மெண்ட் உங்களுக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு ஜாப்பை விட்டுமே ஃபயர் பண்ணி கழுத்து பிடிச்சி வெளியே தலை சொல்லிடுறாங்க. பிறகு வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்ததுமே பாட்டி பயங்கர கோவமாகறாங்க. ஏன்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, ஒரு கன்சீவாக இருக்க பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாதான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் டைமே குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இதுக்கப்புறம் ஜாப்க்கெல்லாம் போக வேணாம், வீட்டில் இருக்கணுமான்னு சொன்னதும் அவரை கேட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் அது கேட்குறேன்னு சொல்கிறா. நான் வந்து உங்கள் வெட்டிங்க்கு ரொம்ப சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வெட்டிங்கை பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினுமே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுமே இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பிரைடுனா என்னோட பேத்தி தான் பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோவுமே அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்குமே அங்கே வந்து மேரேஜ் அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுமே அவள் ரிங்கை கொடுத்து அவட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு உன்னை எப்பயுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுமே அவளுமே நானுமே உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்காக ஓகேன்னு சொல்கிறா. ஃபைனலாக நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப சூப்பராக வெட்டிங்குமே நடந்து முடிஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.